How to find the orthogonal. Okay, today classல how to find the orthogonal basis சரிங்களா, அதை தான் பீட்டான்னு சொல்கிறோம். அதை எப்படி ஃபைண்ட் பண்ணணும் யூஸிங் த கிராம் ஸ்மித் ஆர்த்தோகனல் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். அண்ட் அதோட ஆர்பிட்ரரி வெக்டார்ஸ் v1 v2 v3ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு we are going to find the orthonormal basis. And the orthonormal basis வச்சு we are going to further find the Fourier coefficients with respect to what x is equal to 1 0 1 அப்படிங்கிற ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபியூரியர் கோஎஃபிஷியன்ட்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் வெக்டார்ஸ் எழுதணும் சரிங்களா, லெட்டர். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ண வேல தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க எதுவுமே இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணி கொடுக்கலன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் ஃபார்மேட்டை எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் இட் அஸ் uv அப்படின்னு வச்சு சப்போஸ் let u is equal to u1 u2 and u3. Okay, and v is equal to v1 v2 and v3 எப்படி இருக்குன்னா, so standard inner product we know that what inner product of u comma v is equal to u1 v1 plus u2 v2 plus u3 v3. Okay, so it is the standard inner product. சரி, இதோட norm of u square எப்படி இருக்கும்? You know that what norm of u is equal to nothing but what inner product of u comma u, nothing but what u1 u1 plus u2 u2 plus u3 u3. Okay, so இது என்ன சொல்லுவோம், nothing but u1 square plus u2 square plus u3 square. Okay வா, so அதான் inner product define பண்ணவே. Okay, so now we are going to find the normal basis பண்ணீங்கன்னா first we has to find orthogonal basis. Okay, so the orthogonal basis தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா w1 w2 w3 அப்படின்னு வைக்க போறோம் சரிங்களா. so it denotes the orthogonal basis. Okay, orthogonal basis. Okay, the first vector எப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ண போறோம் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் வெக்டர், ஃபர்ஸ்ட் வெக்டார் இன் ஆர்த்தோகோனல் பேசிஸ். ஆர்த்தோகோனல் பேசிஸ்னா நத்திங் பட் v1 இருக்கு இல்லையா, நம்ம கொடுத்துல v1 டிஃபைன் பண்ண v1 சரிங்களா. ஸோ v1 இங்கே கொடுத்துருக்காங்க, இந்த கொடுத்துருக்காங்க 304 சரிங்களா. அதை தான் இங்கே ஃபர்ஸ்ட் சரிங்களா, அதை தான் என்ன பண்ணுவோம் v1 is equal to w1 is equal to அதே தான் 3, 0, 4 சரிங்களா. ஸோ யூஸிங் த கிராம் ஸ்மித் ஆர்த்தோகோனல் ப்ராசஸ். ஓகே, சரி, செகண்ட் வெக்டார் சரிங்களா. செகண்ட் வெக்டார் ஆஃப் த பேசிஸ் ஆர்த்தோகோனல் பேசிஸ் நான் ஓபின்னு போடுறேன் சரிங்களா, ஆர்த்தோகோனல் பேசிஸ். ஸோ இதுக்கு ஃபார்மேட் w2 is equal to using orthogonal formula சரிங்களா, v2 minus inner product of v2 minus inner product of v2 comma w1 by norm of w1 square into w1. நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், இந்த டேர்ம் கண்டுபிடிக்கலையா, ஸோ அதை நான் கண்டுபிடிக்க போறேன். தட் இஸ் வாட் v2 comma w1 சரிங்களா. ஸோ w1ங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு சரிங்களா. v2 எங்க இருக்குன்னு பாருங்க மேலே. ஸோ v2 இஸ் தேர், தட் இஸ் -107 சரிங்களா. ஸோ அதோட இன்னர் ப்ராடக்ட்ஸ் அப்போ நான் எழுதிச்சுக்கிறேன் v2 w2 is equal to v2 minus inner product of v2 comma v1 அது by w1 the norm square into w1 சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இது நம்மளுக்கு தெரியும் v2ங்கிறத அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v2 கம்மா w1 அப்படிங்கிறத என்ன பண்ண போறோம்னா செக் பண்ண போறோம் சரிங்களா. ஸோ நம்மளுக்கு v1 என்ன தெரியும் ஆல்ரெடி, இப்போதான் செக் பண்ணோம் -107 சரிங்களா. அதோட இன்னர் ப்ராடக்ட் கம்மா இங்க என்னது இருக்கு, இட் இஸ் 304 சரிங்களா. ஸோ இதோட இன்னர் ப்ராடக்ட். ஓகேவா, ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, u ஸ்டாண்டர்ட் இதில் தான் போட்டிருக்கோம் ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும், தென் 0 தென் என்னது 7 14 சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் -3 + 0
plus 28 சரிங்களா sum of 28 இங்க minus 3 ஓகேவா ஸோ இது பண்ணீங்கன்னா என்னது it is 25 ஓகேவா ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம ஆஃப் W1 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் சரிங்களா நாம் ஆஃப் W1 ஸ்கொயர் சரிங்களா நத்திங் பட் வாட் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W1 கமா W1 ஸோ அப்போ என்னது W1 2 டைம்ஸ் எழுதுவேன் அப்போ என்ன ஆகும் 304 அகெயின் 304 சரிங்களா ஸோ இதுக்கு இன்னர் ப்ராடக்ட் போடுறீங்க ஸோ அப்போ எனக்கு 9 ப்ளஸ் 0 ப்ளஸ் 16 ஓகே ஸோ இதோட இன்னர் ப்ராடக்ட் 25 வருது ஓகே ரைட்டு ஸோ W1 அப்படிங்கிறத இங்கே இருக்கும் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் இந்த செகண்ட் வெக்டரை சப்ஸ்டியூட் பண்ணணும் the second vector that is second orthogonal vector சரிங்களா அது W2 is equal to W2 is equal to V2 V2க்கு என்ன சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி -1 ஓகே ஸோ இது ஒரு தனி வெக்டார் இப்போ மைனஸ் போட்டுட்டு இங்கே இன்னர் ப்ராடக்ட்ல என்னதுக்கு மேலே 25 கிடைச்சது இல்லையா ஸோ 25 பை கீழே நாம் ஆஃப் W1க்கு என்னது 25 கிடைச்சது இல்லையா ஸோ 25 இன்ட்டு W1 ஓட வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா W1 கொடுத்துருக்கோம் சரிங்களா W1 வேல்யூ என்னது இருக்கு 304 அதான் அப்படி எழுதணும் சரிங்களா அப்போ என்னது 3,0,4 ஓகேவா ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் சரிங்களா இப்போ கோஆர்டினேட்டர்ஸ் மட்டும் சப்ராக்ட் பண்ணால் போதும் அப்போ என்ன ஆயிரும் -4 தட் இஸ் -1 அண்ட் -3 இந்த -1 மட்டும்னா -4 ஆயிரும் அப்புறம் 0 அங்கே 0 அப்போ 0 ஆயிரும் அப்புறம் 7 இருக்கு 7 -4 என்னது 3 ஆயிரும் ஸோ இட் இஸ் த செகண்ட் ஆர்த்தோகோனல் வெக்டார் தட் இஸ் W2 சரிங்களா ஸோ இப்போ W3 கண்டுபிடிக்கணும் ஸோ W3க்கு இதே மாதிரி ஃபார்முலா சரியா ஸோ கூட ஒரு டைம் வரும் ஸோ W3யோட ஃபார்முலா பார்த்துலாமா ஸோ தேர்டு ஆர்த்தோகோனல் வெக்டார் இந்த ஆர்த்தோகோனல் பேசிஸ் சரியா தேர்டு வெக்டார் இந்த ஆர்த்தோகோனல் பேசிஸ் ஆர்த்தோகோனல் பேசிஸ் வெக்டார் ஓகே ஸோ அதை என்ன சொல்லுவோம் W3 சரிங்களா ஸோ ஃபார்முலா இதுக்கான ஃபார்முலா வந்து V3 பக்கத்தில் ஒரு டைம் அதே நம்பர்ஸில் இருக்கும் சரிங்களா அதே தான் இன்னர் ப்ராடக்டில் வரும் சரிங்களா ஸோ மைனஸ் ஆஃப் V3 எல்லாமே V3 தான் இருக்கும் V3 கமா W1 ஃபர்ஸ்ட் டேர்ம் W1ல இருக்கும் அடுத்து W2ல இருக்கும் சரிங்களா W1 பை நாம் ஆஃப் W1 ஸ்கொயர் இன்ட்டு W1 மைனஸ் அதே V3 அகெயின் சரிங்களா V3 கமா W2 by norm of W2 square into W2 சரிங்களா ஸோ இதுதான் ஜஸ்ட் V3 அப்படி வந்துட்டே இருக்கும் W1 W2 மட்டும் அப்படி மாறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ W4 கண்டுபிடிங்கன்னா அப் டு W3 வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் சரிங்களா ஸோ இதில் நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கு V3 W1 கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க V3 W1 கண்டுபிடிக்கல ஸோ அதை கண்டுபிடிக்கணும் இங்கே V2 W1 தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ ஒன்றை கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் we are going to find V3 W1 ஓகேவா ஸோ V3யோட இது என்னது V3யோட அது வந்து கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 2 சரிங்களா 9 11 ஓகே அண்ட் கமா W1 என்ன தெரியும் நம்மளுக்கு இப்போ தான் பார்த்தோம் 3,0,4 ஓகேவா ஸோ V3 எங்கே கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க கொஸ்டினில் V3 கொடுத்துருக்காங்க W1ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் இங்கே ஃபர்ஸ்ட் ஆர்த்தோகோனல் சாரி ஃபர்ஸ்ட் வெக்டர் இருந்த ஆர்த்தோகோனல் பேசிஸ் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்போம் அதான் இங்கே இருக்கு ஓகே ஸோ இதுக்கு இன்னர் ப்ராடக்ட் பண்ணுறோம் சரி இன்னர் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் 2 and 3 6 செகண்ட் இது 0 தேர்ட் இது 44 ஓகேவா ஸோ வில் கெட் வாட் 50 ஓகே ஸோ நெக்ஸ்ட் இது முடிச்சிட்டோம் இந்த நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் இதே மாதிரி இருக்குது V3 W2 கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ அதை முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் V3 W2 W2 இப்போ தான் கண்டுபிடிச்சிருப்போம் கொஸ்டினில் இருக்காது we only find the W2 என்னது -403 ஓகேவா -403 அப்போ ஃபர்ஸ்ட் V3 எழுதணும் இந்த -403 இதுதான் செகண்ட் வெக்டார் ஸோ V3 என்னது இங்க 2 9 11 அதே வெக்டார்ஸ் ஓகேவா ஸோ இதுக்கு நடுவில் இன்டர் ப்ராடக்ட் அப்போ என்னது 2 இன்ட்டு -4 இருந்தது -8 ப்ளஸ் 0 இன்ட்டு 9 அப்போ என்னது 0 ஆயிரும் ப்ளஸ் 33 ஓகேவா ஸோ என்ன ஆயிரும் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா we will get what 25 ரைட் இன்னும் நம்ம இதை கண்டுபிடிக்கணும் நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர் நார்ம் ஆஃப் W2 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர் சரியா
ஸோ அப்போ என்னது we know that what inner product of w1 comma w1 அது இந்த 25. ஓகே வெரி குட். ஸோ நார்ம் ஆஃப் w2 ஸ்கொயர் என்னது பாருங்க, நீங்களே பண்ணுங்க, w2 ஸ்கொயர் சரிங்களா, w2 comma w2. ஓகே ஸோ அதை கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன ஆகும், இட் வில் பி ஃபர்ஸ்ட் w2 ஓட வேல்யூ 4 இந்த இருக்கு, -403. அப்போ இது ஃபர்ஸ்ட் 16 + 0 + 9 சரிங்களா. இப்போ என்னது இதுவும் 25. இப்போ அந்த ஃபார்முலால கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் சரிங்களா. we has to substitute the formulas, இந்த formulas ஓகேவா. ஸோ w3 அதாவது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், w3 is equal to v3 என்ன கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு 2, 9, 11 ஓகேவா, மைனஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v3, w1 அதோட வேல்யூ 50 சரியா. நார்ம் ஆஃப் w1 ஓட வேல்யூ இந்த இருக்கு 25 சரிங்களா, இன்ட்டு w1 w1 வேல்யூ என்ன தெரியும் நம்மளுக்கு இந்த இருக்கு 304 ஓகே. நெக்ஸ்ட் மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v3 w2 அதோட வேல்யூ 25 சரிங்களா, அதோட நார்ம் வேல்யூ 25. அப்போ வந்து 25 பை நார்ம் ஆஃப் இந்த மைனஸ் கொடுக்கலாம் சரியா. ஸோ நார்ம் ஆஃப் w2 ஓட வேல்யூ என்னது 25 ஓகேவா. ஸோ இதோட என்னது w2 போடணும், w2 ஓட வேல்யூ இங்க இருக்கு இந்த இருக்கு -403 ஓகேவா, -403 ஓகேவா. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி உள்ள சப்ராக்ட் பண்ணி எடுக்கணும் அவ்வளோதான் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அப்படி இருக்கும் 2, 9, 11 ஓகே. ஸோ இது ரெண்டையும் கட் பண்ணால் என்னது 2. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணது இந்த -6 -6, 0, -8 சரிங்களா. ஸோ இது ரெண்டு கட் பண்ணால் என்னது 1 சரியா. ஸோ 1 கட் பண்ண என்ன ஆயிரும் -403 ஓகேவா. ரைட். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் வில் பி வாட், இங்க +4 -3 +4 -3 ஓகே. ஸோ இங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்னது ஃபர்ஸ்ட் 2, 4 ப்ளஸ் அடுத்தல -6 ஆட் பண்ணா என்னது 0. ஓகே செகண்ட் கோஆர்டினேட்ஸ் இங்க 9 இருக்கு, ரெண்டுமே 0 அப்போ என்னது 9. தேர்ட் கோஆர்டினேட் 11, இங்க ரெண்டையும் என்னது -11 ஆயிரும், ஸோ 0. ஸோ இதான் என்னது நம்மளுக்கு w3 சரி. இப்போ இதோட நம்ம நார்ம் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம், w3 நார்ம் ஆஃப் w3 ஸ்கொயர் என்ன பண்ணுவோம், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் இது அப்படி அப்போ 9 × 9 மட்டும் வரும், 81 மட்டும் இருக்கும் சரியா. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இது ஆர்த்தோகோனல் பேசிஸ் எழுதிடுறோம் சரிங்களா. ஸோ ஆர்த்தோகோனல் பேசிஸ் ஆர் அப்படின்னு போட்டு இந்த மூணுத்தையும் எழுதுவோம் சரிங்களா. ஸோ இந்த ஆர்த்தோகோனல் சரிங்களா. இதில் வரும் w1 பாருங்க, w1ஓட வேல்யூ 304 -303 ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் செட்டுக்குள்ள போட்டுக்கோங்க 304 -403 ஓகேவா. அடுத்தது 0, 9, 0 என்னது அது w3 சரிங்களா. ஸோ இதுதான் ஆர்த்தோகோனல் வெக்டர்ஸ், ஆர்த்தோகோனல் பேசிஸ் ஓகே. ஆர்த்தோ நார்மல் பேசிஸ்னா வேற ஒன்றும் இல்லை, இதை அது கரஸ்பாண்டிங் நார்மலால டிவைட் பண்ணா முடிஞ்சு, அதான் அது ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் ஓகே. லெட் the orthonormal basis be சரியா b பீட்டா இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு ஒரு நோட்டேஷன் பீட்டான்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க சரி. பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது b1 b2 b3 இப்படி வச்சுக்கிறேன், b1 b2 b3 ஓகேவா. ஸோ இந்த b1 என்னதுன்னா நத்திங் பட் ஃபர்ஸ்ட் வெக்டார் அதோட நார்மால டிவைட் பண்ணணும் போதும் சரிங்களா. ஸோ அதை எழுதிடலாமா. ஸோ b1 இஸ் நத்திங் பட் வாட் w1 by norm of w1 okay. Similarly b2 is equal to w2 by norm of w2 okay.
and B3 is equal to W3 by norm of W3. ஓகேவா? ஸோ இதான் அதை கொடுத்துருக்கேன் இது. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், நார்ம் ஆஃப் W1 W2லாம் ஸ்கொயர் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாமா? ஸோ நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர் நம்மளுக்கு வேலை தெரியும், அது என்னது 25 கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி. எங்க மேலே பாருங்க, நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயரோட வேல்யூ இந்த இருக்கு 25 கண்டுபிடிச்சிருக்கோம். நார்ம் ஆஃப் W2 ஸ்கொயரோட வேல்யூ இந்த இருக்கு 25 கண்டுபிடிச்சிருக்கோம். நார்ம் ஆஃப் 3 அதுக்கு 81 கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ பட் ஆனால் நார்ம் ஆஃப் W1ஓட வேல்யூ என்ன இருக்கும், என்னது 5. சரிங்களா? அதே மாதிரி இதுக்கும் 25, W2 அதுக்கும் 25. சரியா? அப்போ நார்ம் ஆஃப் W2ஓட வேல்யூ என்னது 5. சிமிலர்லி நார்ம் ஆஃப் W3, சரியா, அதோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 81. ஓகேவா? அப்போ இது ஸ்கொயர் இருக்கு. சரியா? அப்போ இது நார்ம் ஆஃப் W3ஓட வேல்யூ 9. சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் த வேல்யூஸ். ஓகே, ஸோ அதை அப்படி சப்ஸ்டியூஷன் பண்ணணும். சரிங்களா? ஸோ பீட்டா B1 என்னது ஃபர்ஸ்ட் W1 வேல்யூ என்ன வைக்கலாம், டேரெக்டாகவே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ 1 இந்த எலமெண்ட்ஸ் எடுப்போம் 3, 0, 4. ஓகேவா? அப்போ பை 5 போடுவோம் கரெக்டாக, ஏன்னா நார்ம் ஆஃப் டபிள்யூட வேலை இது என்ன பண்ணுவோம், இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது என்ன அர்த்தம்னா 1/5 இன்ட்டு 3, 0, 4, இதான் அதோட மீனிங். அப்புறம் இந்த 1/5 உள்ள மல்டிப்ளை பண்ணும் எல்லா கோஆர்டினேட்ஸ் கூடயும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும் 1/5, சாரி 3/5. ஓகேவா? இட் இஸ் 3/5. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் இஸ் 3/5, 0, என்னது 4/5. ஓகேவா? ஸோ சிமிலர்லி அப்படி நான் டேரெக்டாகவே போடுறேன். சிமிலர்லி என்னது செகண்ட் B2 எப்படி இருக்கும், -4/5, 0, 3/5. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் 9 இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அப்போ B3 எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் 0 இருந்துச்சு, என்னது 0/9. ஓகே, அடுத்துல 9/9, அடுத்துல 0/9. சரிங்களா? ஸோ ரெண்டுத்தையும் கட் பண்ண ஆயிரும் 0, 1, 0. சரிங்களா? ஸோ இதான் அது கரஸ்பாண்டிங் B3 வேல்யூஸ். ஓகே, ஸோ இன்னும் இதை நம்ம எடுத்து எழுதலாம். The ortho normal basis are என்ன, அதெல்லாம் சொல்லுங்க. செட் பிராக்கெட் குள்ள ஃபர்ஸ்ட் 3/5, 0, 4/5. சரிங்களா? செகண்ட் -4/5, ஓகே 0, 3/5. ஓகே, தேர்டு 0, 1, 0. சரியா? ஸோ இதான் அதோட ஆர்த்தோனார்மல் பேசிஸ். ஓகேவா? இதோட முடிக்கல, பொதுவாக இதோட கொஸ்டின்ஸ் முடிச்சிருவாங்க. இன்னொரு கிரைட்டீரியா கிட்ட பாருங்க, கம்ப்யூட், இது ஃபைண்ட் த ஆர்த்தோனார்மல்ஸ். பொதுவாக இதுவும் சேர்த்தே கேட்டுருவாங்க. கம்ப்யூட் த ஃபியூரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃபார் x is equal to 1, 0, 1 அப்படின்னு சேர்த்து கேட்டுருவாங்க. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதோட கரஸ்பாண்டிங் ஃபியூரியர் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட்ஸும் சேர்த்து கண்டுபிடிக்கும். சரிங்களா? இது வேற ஒன்றும் இல்லை, வெரி ஈஸி. என்ன பண்ணணும்னா இது கரஸ்பாண்டிங் வேல்யூஸோட மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஃபியூரியர் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் ஒன்றா கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதுக்கு நோட்டேஷன்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, அடுத்து ஃபியூரியர் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ். Fourier coefficients தான், Fourier coefficients for அந்த x ஓட வேல்யூ என்ன சொன்னாங்க, 1, 0, 1. ஓகே, ஸோ அங்கே பாருங்க, கொஸ்டின்ல பாருங்க, அதோட 1 Fourier series corresponding for the x வேல்யூ என்னது 1, 0, 1. ரைட், ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க 1, 0, 1. ஓகே, நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா ஒன்றுங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபியூரியர் கோஎஃபிஷியன்ட். சரிங்களா? அது நத்திங் பட் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கம்மா B1. ஓகேவா? எக்ஸ் கம்மா B1. சரிங்களா? எக்ஸோட வேல்யூ தெரியும் நம்மளுக்கு 1, 0, 1. சரிங்களா? 1, 0, 1. B1ஓட வேல்யூ நம்ம இங்கே தான் கண்டுபிடிச்சி வச்சுப்போம். இந்த இருக்கு 3/5, 0, 4/5. 3/5,
0, 4/5. ஓகேவா? ஸோ இன்னர் ப்ராடக்ட் பண்ணுங்க 3/5 plus 0 plus 4/5. ஓகேவா? ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 7/5. இதான் அதோட ஆல்ஃபா 1ஓட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் ஆல்ஃபா 2, அதுக்கு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x, b2. அவ்வளோதான். b2 என்ன நமக்கு தெரியும், b2 is nothing but minus 4/5, 0, 3/5. ஓகே, அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் minus 4/5, 0, 3/5. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி என்னது, இங்கே 1, 0, 1. ஓகேவா? ரைட்டு, இதோட இன்னர் ப்ராடக்ட் பண்ணுங்க minus 4/5, ஓகே, plus 0 plus 3/5. இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது minus 1/5. ஓகே, ஸோ அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸ். ஆல்ஃபா 3, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் என்னது, இங்கே பீட்டாவோட வேல்யூ, சாரி, எக்ஸ், b3. b3க்கு நம்ம என்ன தெரியும், 0, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் 1, 0, 1. இங்கே 0, 9, 0. சரிங்களா? ஸோ இதுக்கு இன்னர் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக என்னது 0 வந்துடுச்சு. சரிங்களா? அப்போ ஆல்ஃபா 3 என்னது நம்மளுக்கு 0 ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ எடுத்து எழுதிடுங்க. இந்த ஃபியூரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ், the required Fourier coefficients are, first என்னது நம்மளுக்கு 7/5 minus 1/5, 0. ஓகே, ஸோ இதுதான் கேட்டிருந்தாங்க. நம்ம